ஆமே. கிறிஸ்தவர்களுக்குள்ளே தற்கொலை எண்ணம் வருமா? வரும். அப்படி கிறிஸ்தவர்களுக்குள்ளே தற்கொலை எண்ணம் வர்றதுக்கு முக்கியமான காரணத்துல ஒன்று என்ன தெரியுமா? எல்லாம் பிசாசு தான், தூதன்னா சொன்னோம். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கடன். கடன் முக்கியமான காரணம். அல்லேலூயா. கடந்த நாள் ஒரு சகோதரர், அவர் யாருன்னெல்லாம் தெரியாது, எப்படியோ நம்பர் கிடைச்சிருக்கு. ஓபன் வாட்ஸ்அப்பில் எல்லாமும் அனுப்பியிருந்தார். ஓபன் பண்ணி பார்க்குறேன், அவருக்கு வீட்டில் இருந்து அவ்வளோ டேப்லெட்டையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அவர் சாப்பிட போறாராம். ஆமே. உடனே அவர் கால் பண்ணி அவர்கிட்ட பேசி ஜெபம் பண்ணி அந்த அதெல்லாம் தூக்கி போட வச்சு, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. 2 சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, கடன். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, எப்படி நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்டா இந்த பிரச்சனை எல்லாம், ஆமென், அது சொல்யூஷனே கிடையாது. இந்த வாழ்ந்துட்டு இருக்கிறது வரைக்கும் நம்பிக்கை இருக்கும். பைபிள் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? இந்த செத்த சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாய் வாசி. செத்துட்டா முடிஞ்சு, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு ஹோப்பே கிடையாது. ஆமே. அதனால ஏதோ ஒண்ணு என்ன ஆயிரும். ஆமே. கடன் கொடுக்க, உங்களுக்கு கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்கறதுக்கு தேவன் வாய்ப்பு தரும்போது கடனை கொடுத்துடணும். முதல் வேலை என்ன தெரியுமா செய்யணும்? சொல்லு. நீங்கெல்லாம் வாங்கல, நான் காமனா சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க சொல்லுங்க. இப்போ ஒருத்தங்கள்ட்ட கடன் வாங்கிட்டோம், கர்த்தர் கையில காசு தரார். நம்ம முதல்ல செய்ய வேண்டிய வேலை எதுவா இருக்கணும் தெரியுமா? கடனை அடைக்கிறதா இருக்கணும். அவங்க தான் கேட்கல, இல்ல அப்படி இல்லை. ஆமா. அந்த இடத்துல நம்ம கிளியர். ஏன்னா கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கு. ஆமா. இதுல நமக்கு உறுத்திட்டே இருக்கணும். கையில காசு கொடுத்துட்டாரா உடனே கடன் அடைச்சிடும். சிலருக்கு சிச்சுவேஷன் இருக்காது. ஏன்னா ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருப்போம், ஒரு பிஸ்னஸ் நம்பி இருப்போம், அல்லது இன்னொருத்தங்க கிட்ட இருந்து நமக்கு காசு வர வேண்டி இருக்கும், அப்படி நம்பி இருப்போம். அதை மனசுல வச்சுட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அடுத்த வாரம் கையில காசு வரும், அதை வச்சுட்டு இந்த வாரத்தில் எமர்ஜென்சிக்கு இந்த வட்டி, வேற என்னெல்லாம் வட்டி உண்டு, கந்து வட்டி, மீட்டர் வட்டி, போதும். மெசேஜுக்கு 7 பாயிண்ட் சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. வட்டிகள் பலவிதம். ஆமா. இப்படி வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அடுத்த வாரத்தில் அந்த பணம் வரும், இதை டேலி பண்ணிடலான்னு பார்க்கும்போது அந்த பணம் வராது. அப்படி இருக்கும்போது தான் பல எண்ணங்கள். ஐயோ, நாளைக்கு நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த சரீரம் என்னைக்காவதுனாலும் அழிந்து தான் போகும். ஆனால் இந்த ஆத்துமா இருக்கு தெரியுமா, உங்களுக்கு முடியல, எந்த வழியுமே இல்லை. ஆமே. நீங்க வெயிட் பண்ணுங்க. அவங்கள்ட்ட சொல்லிருங்க, எனக்கு கூடி போன திட்டுவாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்ககிட்ட சோர்ஸ் இருக்கா? உங்ககிட்ட சொத்து வச்சிருக்கிறீங்க, கடன் தலைக்கு மேல ஏறுது, நீங்க கண்டிப்பா சொத்தை வித்து கடனை கொடுத்துருங்க. கடன் கொடுப்பதற்கான சோர்ஸ் கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு அதை செஞ்சிடணும். அதை செய்யாம வச்சிட்டு இருந்தா நம்ம தேவனே பரீட்சை பார்க்கிறோம். ஆனா வேற எந்த சோர்ஸுமே இல்லை. தேவையில்லாம கடனை வாங்காதீங்க. கடன் முதல்ல வாங்குறதே விட்டுருங்க. ஆனா ஒரு நெருக்கத்துல முடியாது. சில நேரத்தில் பாருங்க, ரொம்ப நெருக்கம் இருக்கும். திடீர்னு பிள்ளைக்கு நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு சில நேரத்தில் வாங்குவோம் பாருங்க. நம்மளே சும்மா அவங்க 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 என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, போடு இஎம்ஐ, ஆன்லைன்ல போடு, ஆன்லைன் இப்படிலாம் வாங்கி வச்சுட்டு கர்த்தர் தந்த வார்த்தைக்காக அப்படிலாம் கிடையாது. தேவனை பரீட்சை பார்க்கவே கூடாது. ஆமே. அவங்க நமக்கு என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, இந்த முதல்ல நமக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும், இந்த போதும் என்கிற, சொல்லுங்க, தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அது ஒரு பெரிய அசட், அது சொத்து.
நம்ம சம்பாதிக்கிறதுலயே பெரிய சொத்துல ஒன்று என்ன தெரியுமா? இந்த போதுங்கிற மனசு. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம இருந்தா தானே நம்மள்ட்ட கேட்பாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் ஒருத்தன், எப்படா இவன் சாவான் தூக்கிட்டு போலாம். இல்லை இல்லை, அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. புத்தீனமா சில காரியத்தை செஞ்சிட்டீங்களா, ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க. அப்பா இப்படி ஆண்டவர்கிட்ட உங்களை ஓபன் பண்ணிருங்க. ஆமே, நம்புங்க. முதல்ல 18 வருஷ கோணி எவ்வளவு வேணும் நிமிர முடியல. ஒரே ஒரு தொடுதல் தான் மொத்த பிரச்சனையை சால்வ் ஆயிட்டு. என் தேவனால கூடும். ஆமேன். தற்கொலை முடிவே கிடையாது. கைகளை உயர்த்தி அப்படிப்பட்ட எண்ணங்களில் இருந்து ஒரு விடுதலை. எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் நல்ல தகப்பனை அந்த எண்ணத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். அப்பா, உங்களை ஆராதிக்கிற உண்மை அறிந்த பிள்ளைங்க ஆண்டவரை இப்படிப்பட்ட இந்த யோசனை கூட வரக்கூடாதப்பா. கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் நடத்துவீராக. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு விடுதலை கொடுத்து சாட்சியாய் நிறுத்தும். ஒரு வாசலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.